தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களை, யோவான் நற்செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1வது அதிகாரம் பார்த்தோம், 2வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தோம். 2வது அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹெட்டிங் கோவிலை தூய்மைப்படுத்துதல். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? தூய்மைப்படுத்துதல். கானாவூரில் திருமணம், தூய்மைப்படுத்துதல். தூய்மை சடங்குக்காக பயன்படுத்தப்படும் கல் தொட்டிகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இங்கே தூய்மைப்படுத்துகிறார். பாருங்க, அந்த ஒரு செக்ஷன் 1வது அதிகாரத்திலும் தூய்மைப்படுத்துகிறார். பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை தருகிறார். 2வது அதிகாரம் முதல் செக்ஷனும் தூய்மைப்படுத்துகிறார். 2வது அதிகாரத்தினுடைய 2வது செக்ஷன் பாருங்க, தூய்மைப்படுத்துகிறார். இப்போ எதை தூய்மைப்படுத்துறாரு? ரொம்ப கிளியராகவே யோவான் நற்செய்தியில் வெளியே வராரு. என்னத்தை? தனது சரீரத்தை. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசுனுடைய சரீரம் தூய்மையாக்கப்பட வேண்டுமா? இயேசு அழுக்கானவரா? இயேசு பாவம் உள்ளவரா? இல்லையே, இயேசு பாவம் இல்லாதவர். இருந்தும் தனது சரீரத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படின்றாரு. தனது சரீரம் என்ன? அதான் நம்மளுடைய இந்த திரு அவை. அந்த செக்ஷனை வாசிச்சு பாருங்க. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோயிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். கோயிலில் இதெல்லாம் பார்க்குறார். ஆடு மாடு வியாபாரம், பிஸ்னஸ்ஸு, பணம், பணப்பேராசை, இதெல்லாமே கோயிலுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர் எல்லாவரையும் கோவிலிலிருந்து துரத்தினார், வெளியே துரத்துறார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை, நல்லா கவனிங்க, என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். தந்தையின் இல்லம் யாரு? இயேசு கிறிஸ்து என்னும் இல்லம். இயேசு கிறிஸ்து என்னும் இல்லம் தான். ஏன்னா அடுத்தது சொல்லுவார் பாருங்க, அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இடித்து விடுங்கள், இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன். கானாவூரில் திருமணம் எத்தனாவது நாள்? 3ஆம் நாளில். கோயிலை இயேசு என்ன சொல்றாரு? 3ஆம் நாளில் நான் கட்டி எழுப்புவேன், தூய்மை சடங்கை நான் நிறைவேற்றுவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ? அவங்களுக்கு புரியல எந்த கோயிலை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. இயேசு ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். தம் உடலாகிய. அப்போ இயேசு கிறிஸ்து பேசுவது எதை குறித்து? திரு அவையை குறித்து பேசுகிறார். இதனுடைய தூய்மை சடங்கு தான் பேசுகிறார். அப்போ பாஸ்கா நிகழ்வின் வழியாக எதனுடைய தூய்மை சடங்கு நடந்தது? இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக நடத்தப்பட்ட தூய்மை சடங்கு அவருடைய ஆலயம், அவருடைய கோயில், அவருடைய உடல், இதுதான் தூய்மையாக்கப்பட்டது. அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். அப்போதான் மறைநூலை நம்புறாங்க, அவங்க நினைவு கூறுகிறார்கள். அந்த நினைவு அங்கே ஆரம்பிச்ச நினைவு இன்னைக்கு வரை தொடர்கிறதுங்க. இயேசுனுடைய உடலை தூய்மைப்படுத்த அவர் விரும்பினார். இயேசுனுடைய உடலை அவர் தூய்மைப்படுத்த விரும்பினார். இயேசுனுடைய உடலை தூய்மைப்படுத்த விரும்பினார். இன்னைக்கு அந்த நினைவு நமக்கு இருந்தால், நம்மளுடைய திருப்பலியில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது அந்த நினைவு நமக்கு இருந்தால், நம்மை தூய்மைப்படுத்த இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக நிறைவேற்றிய ஒரு சடங்கு, அந்த பாஸ்கா நிகழ்வு, அதன் வழியாக நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். அதனுடைய நினைவு இது. நம்ம திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தமாக மாறும் பொழுது, அந்த அப்பம் இயேசுனுடைய சரீரமாக மாறும் பொழுது என்னிலே அந்த தூய்மை சடங்கு நடக்கிறது. நான் காணிக்கையாக மாறுகிறேன். அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது இயேசுனுடைய சரீரமாக மாறுகிறேன், இயேசுவாக மாறுகிறேன், கிறிஸ்துவாக மாறுகிறேன், மகனாக மகளாக மாறுகிறேன். இந்த திருப்பலிக்கு எவ்வளோ ஆழமாக நம்ம கடந்து போகணும், இந்த திருப்பலிக்கு எவ்வளோ ஆசையாக நம்ம கடந்து போகணும், இந்த திருப்பலிக்கு எந்த ஒரு ஆராதனையின் மனப்பான்மையோடு நம்ம கடந்து போகணும். இந்த திருப்பலியில் ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். இதை நமக்கு இப்பொழுது நம்மளுடைய பலிப்பீடத்தில், நம்மளுடைய கோயிலில் நிறைவேற்றி தரும் தூய ஆவியானோரோடு இணைந்து இந்த செயலில் பங்கெடுப்போம். திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்க ஆசைப்பட்டு போங்க, நேரத்தோடு போங்க. முதல் அந்த பகுதியில் பங்கெடுங்க. ஏதோ பவனியை நம்ம ஆரம்பிக்கிறோம். பவனியில் முன்னால் போகிற அந்த தூபத்தோடு இணைந்து, வெற்றியினுடைய அந்த சிலுவையோடு இணைந்து, இட்ஸ் ஒரு மார்ச் பாஸ்ட், வெற்றியினுடைய சிலுவையோடு இணைந்து, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பின் வழியாக நடந்த ஒரு வெற்றி, அந்த வெற்றியினுடைய ஒரு மார்ச் பாஸ்ட் தான் அது. அவ்வளோ கிராண்டாக போகணும் அந்த மார்ச் பாஸ்ட். அப்போ அதுக்கு மார்ச் பாஸ்ட்டுக்கு உதவற அந்த பாடல், த என்ட்ரன்ஸ் சாங், வருகை பாடல். அந்த டைமில் எல்லாருமே எழுந்து நின்று அந்த திருப்பலிக்கு ஒன்றிணைந்து we are gathered in the name of God by God. இறைவன் நம்ம இணைத்து இந்த மார்ச் பாஸ்ட்டில் நம்ம ஆரம்பிக்கிறோம். போய் அந்த பலிப்பீடத்தை வணக்கம் செய்து, பலிப்பீட
ஆலயத்திலிருந்து அந்த திருப்பலி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த திருப்பலியினுடைய அடுத்த நிகழ்வுகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார். அதை நிறைவேற்றுவது தூய ஆவியானவர். தூய்மைப்படுத்தி நம் தந்தையான இறைவனை மாட்சிப்படுத்துகிறோம். அழகான இந்த திருப்பலியில், ஆழமான திருப்பலியில், அனுபவம் தரும் திருப்பலியில், வாழ்வு தரும் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். God bless you. நற்கருணை நாதரே